வெல்கம் டு பேங்காக் ரூம் டூர். ரூம் பார்க்கலாமா? ஸோ ரூம் உள்ள வாங்க. ஒரு லாக் பண்ணிடலாம். இது எங்கள் லக்கேஜ். ஷாப்பிங் போயிட்டு வந்துருக்கோம். அப்புறம் இன்னொரு லக்கேஜ், அப்படி இல்லை லக்கேஜ். ஒரு டபுள் காட் பெட்டு 3 பேருக்கு படுத்துக்கலாம். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட் உண்டு, ஆனால் வேண்டாம், இதுவே எங்களுக்கு போதும். ஆமாம், நடுவில் இங்கே என்ன போட்டுருவாங்க. இது ஒன்று காண்ட, இது நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். நடுவில் இங்கே வந்து நைட் அடிக்கும் போது அப்படியே இதுக்கு உள்ள இருப்பேன் நான். அப்புறம் சைட்ல ஏறி வரணும். அது பரவாயில்ல, அதுல தண்ணி இறச்சி வர மாதிரி ஏறி வரும். அப்புறம் இங்கே டிவி இருக்கு, நமக்கு காஃபி டீ எல்லாம் போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. கீழே வந்து இதுல ஃப்ரிட்ஜ் இருக்கும். இங்க வந்து தண்ணி பாட்டில் வந்து கண்ணாடி பாட்டில். இங்க மட்டும் தான், பேங்காக்ல தான். பேங்காக்ல ஆமா. தாய்லாந்துல நார்மல் பாட்டில் தான். தண்ணியும் நல்ல டேஸ்ட் இல்ல, இங்க ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்கு. அது லண்டன்ல இருந்தீங்க, கம்மி கம்மி கீழ லண்டன்ல இருந்தீங்கன்னா இது தண்ணி டேஸ்ட். கீழ ஃப்ரிட்ஜ் இருக்கு. இந்த பக்கம் எது இருக்கா? இந்த பக்கம் அந்த காஃபி மக்லாம் கீழ தான் இருக்கு. காஃபி செக்ஷன் ஃபுல்லா கீழ தான் இருந்தது. நம்ம வேணும்னா மேல எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இங்க நாங்க 7-Elevenல இருந்து வாங்குற சாப்பிடுற ஐட்டம்லாம் இருக்கு. அது நேத்து நைட் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்புறம் எங்க இன்னொரு லக்கேஜ், 2 சீட்டிங் ஏரியா, ஒரு பெரிய கண்ணாடி இருக்குங்க பாருங்க. அப்புறம் இங்க வெளியே திறந்தீங்கன்னா ஒரு சூப்பர் வியூ இருக்கு. ஆனா உங்களுக்கு ஆமா இருட்டுல. ஆமா அது கால்டன் இருக்கு. இரு காமிச்சு தரேன். இது பார்க்க முடியுதா பாக்குறேன். அழகா தெரியுது. ரொம்ப அழகா இருக்கு. இங்க இருந்து பார்க்க அந்த கால்டன் தான் பயங்கர அழகா இருக்கு. கால்டன் ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல இது தெரியுதுல? ஆமா, ஹாலிடே இன் இருக்கு. அப்புறம் பெரிய பெரிய இந்த ஆபீசஸ் நிறைய இருக்கு. அந்த இந்த இது பகல்ல நாளைக்கு காமிக்கிறேன், காலையில காட்டுவோம். இது ஃபுல்லா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஐபிஸ், அது இது எல்லாமே இருக்கு. இங்கதான் இதை சுத்தி சுத்தி தான் இருக்கு. மேரியாட் அது இது எல்லாம். ஸோ நல்ல ஒரு வியூ, அழகா இருக்கு. மார்னிங் ரொம்ப அழகா இருக்கு. மார்னிங் காட்டுறோம். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், இந்த என்ட்ரன்ஸ்ல தொடங்கின உடனே ஃபர்ஸ்ட் வர்றது வந்து பாத்ரூம். இது பாத்ரூம் இல்லாம காமிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாத்ரூம்ல ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்கு. இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தோணுச்சு. எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இது யூஸ் பண்றது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா நீங்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணலாம். சூப்பர் கண்ணாடி இருக்கு, சூப்பர் லைட்டிங், அடிப்படை கண்ணாடி, பெஸ்ட். இந்த பக்கம் ஒரு இது லாஸ்ட்டுக்கு. இது வந்து நம்ம டப் இருக்கு, ஷவர் ஏரியா எல்லாம். இதுலதான் மேட்டர். இதுல என்னன்னா இது ஆட்டோமேட்டிக் வாட்டர் வந்து சாகணும். நம்ம ஹேண்ட் ஜெட்டு பிடே அதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து எதுக்குன்னா காலை கடன் முடிக்கும் போது வாஷ் பண்ணக்கு. இது வந்து சுச்சு போகும்போது வாஷ் பண்ணக்கு. ஒன்றுக்கும் தனித்தனி ஐட்டம். ஸோ இது இப்போ நான் திரும்பி காட்ட முடியாது, சருன்னு தண்ணி வெளியே வந்துடும். ஸோ இது நம்ம இப்படி திருக்கணும்னா கரெக்டாக நம்ம சீட்டிங் பொசிஷனில் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நல்லா ஜெட் ஆகும். நம்ம கை வச்சு கூட வாஷ் பண்ணோன்னு இல்லை, ரொம்ப கிளீனாக நல்ல அந்த வாட்டர் இது வர்றது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இதுவுமே இட்ஸ் ஸோ குட், எஸ்பெஷலி ஃபார் விமன். திஸ் ஒன் இஸ் ஸோ குட். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. ஊருக்கு போய் கடன் வாங்கி கூட நம்ம வீட்டு க்ளோசெட்ல இதை வைக்கணும்னு ஒரு ஆசை. யூகேலையும் வைக்கணும். நேத்து பூஜை என்ன பண்ணா சொல்லுமா? யூகேலையும் வாடகை வீடா இருந்தாலும் பரவாயில்ல, இதை கடன் கொடுத்தாலும் வாங்கி வச்சிருவேன். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஐ திங்க் 1.5 lakhs அந்த மாதிரி வரும். பட் ஸ்டில் worth spending. சூப்பர் ஜாம். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் நாங்க யூஸ் பண்ணது. சூப்பரா இருக்கு. ஸோ நேற்று இது வந்தோடனே இதை ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தோன்னா எடே இங்க பாரு, இதுல என்னமோ வித்தியாசமான சுவிட்செல்லாம் இருக்கு அப்படின்னா. அப்போ நான் உடனே பார்த்துட்டு சொன்னேன், இது ஆட்டோமேட்டிக். இது வந்து அதுலயே தண்ணி வரும். அதை ட்விஸ்ட் பண்ணோம்னா அதுலயே தண்ணி வரும். நம்ம ஹேண்ட் பிளேலாம் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்ம ஹேண்ட் ஜெட் பவர் வாட்டர் ஜெட்லாம் யூஸ் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இரு நான் போட்டு பார்க்குறேன்னு திருக்கிட்டான். அவன் என்ன நினைச்சா, திருக்குனா அது சென்சர் கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆயிரும் தண்ணின்னு. அவன் பேசாம திருக்கணும்னே தண்ணி புசுன்னு வெளியே வந்துட்டு, இவன் ஐயோ தண்ணி வந்துட்டு கதவை பூட்டிட்டு வெளியே வந்துட்டான். உள்ள தண்ணி குட்டி 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 ஃபுல்லா தண்ணி ஆயிட்டு. அப்புறம் வெளியே இருந்து ஒரு சண்டை ஆயிட்டு, உடனே சரி நானே பூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து நனைஞ்சுக்கிட்டே வந்து அதை பூட்டி இங்க எல்லாம் ஒரு மேட்டை போட்டு தொடச்சி கிளீன் பண்ணிட்டான். சோ இதுதான் நேற்று நடந்தது. வந்த உடனே நல்லா வாங்கினான். உடனே நல்ல சூப்பரா வாங்குறேன். ஆனா இது மாதிரி நீங்களும் செய்வீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கதவை திறந்துட்டு இங்கதான் இப்படி தண்ணி வரும், இங்க இருந்து வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், கதவை திறந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணா தண்ணி இல்லாம போகும். இதெல்லாம் போகும், அந்த போகும். இப்படியே வந்து நீங்க இதை ஆஃப் பண்ணிடலாம். அப்படிதான் நான் ஆஃப் பண்ணேன். அதனால இந்த மாதிரி யாரும் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா அது சென்சர்னு அடிச்சு திறந்து விட்டுறாங்க. நம்ம கையால் ஆஃப் தான் பண்ணணும். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுன ஒரு விஷயம்.
ரொம்ப அதாவது என்ன சொல்றது we are enjoying it. பூஜா குட்டிக்கு குட்டி பிள்ளையில இருந்தே உள்ள ஹாபி என்னன்னா, ஆமா அது வேற சொல்லணும். இந்த நம்ம புதுசா இந்த ஹோட்டல் எல்லாம் போய் தங்கும் போது வந்து இந்த ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டு இருக்கும். நம்ம வந்து ஒரு ஏரியா வந்து நம்ம வெட் ஏரியாவை யூஸ் பண்ணலாம், நம்ம குளிக்கிறது அந்த மாதிரி. இன்னொரு ஏரியா வந்து ட்ரை ஏரியா. ஸோ இப்போ நம்ம க்ளோசெட்லாம் இருக்கிறது வந்து ட்ரை ஏரியாவா தான் இருக்கும். அங்க வந்து இந்த க்ளோசெட்லாம் இருக்க இடத்துல இந்த சிங்க்லாம் இருக்காது தண்ணி போகிறதுக்கு. அந்த ஏரியா வந்து நம்ம மாப் பண்ணி கிளீன் பண்ணி அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ அதுல தண்ணியே படாது. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, க்ளோசெட்ல உட்காந்துட்டு நேரம் போகாம இந்த ஹேண்ட் ஜெட்டை வச்சு இப்படியே தண்ணி அடிச்சு விளையாடுவா. மேலெல்லாம் அடிப்பா, செவத்துல பூ போட்டு அப்படி தண்ணி அடிச்சு அப்படிலாம் விளையாடுவா. மேல சீலிங்ல இருந்து ஒழுகும் எல்லாம் ஒழுகுற அளவுக்கு தண்ணி அடிச்சு விளையாடுவா. அது அவ வந்துட்டான்னா அந்த டாய்லெட் யூஸ் பண்ணவே முடியாது, ஃபுல்லா தண்ணி ஆயிடும். இங்கிறது வரும்போது நம்ம ட்ரெஸ் தூக்கிட்டு தான் வரணும், அவ்வளவு தூரத்துக்கு தண்ணியா இருக்கும். ஆமா, இங்க முட்டு அளவுக்கு தண்ணி அப்படி இல்ல. பொதுவா அந்த ட்ரை ஏரியா வந்து ட்ரையா இருக்கணும்ல, இவ அப்படி வைக்க மாட்டா. அதை அசிங்கம் பண்ணி தண்ணியாக்கி அப்புறம் அந்த கடைக்காரன் கிளீன் பண்ணும்போது அவன் பண்ற பாடு இருக்கே, அந்த பாடு. அது வந்து இங்க டீசென்டானவங்க இப்படிலாம். நீங்க வந்து டாய்லெட்ல உட்காந்துட்டு டீசென்ட்ல தண்ணி சூப்பரா இருக்கும். நான் இப்போ தண்ணி அடிப்பேன், வீட்டுல நான் தண்ணி அடிப்பேன். எனக்கு என் பாத்ரூம்ல வெட் ஏரியா ட்ரை ஏரியா தான் இருக்கு. ஆனா நான் சூப்பரா தண்ணி அடிச்சு விளையாடுறேன், சூப்பரா இருக்கும். இப்படி சைட்ல எப்படின்னா செவத்துல எப்படி லைனா அடிச்சு சூப்பரா இருக்கும். சீரியஸா தமிழ்நாட்டுல எல்லாம் தண்ணி தீந்து போகும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு பிடிச்ச என்கிட்ட சொல்லணும். ஆமா, உங்களுக்கு கடுப்பாச்சுன்னா அதையும் சொல்லுங்க. கமெண்ட்ல ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற அம்மாமாரு பூஜாவை பார்த்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிக்கணும் நீங்க. ஆமா, தண்ணிக்கிறதுனா உங்களை கொஞ்சம் தண்ணி தான் ஹேண்ட் ப்ராசஸ்ல என்ன ஆகுது, அப்படியே லைனா அடிச்சுட்டு வரணும். ஆமா ஆமா, பாத்ரூம் கழுவுனதான் ஆச்சு. நீங்க பாத்ரூம் கழுவுக்கும் அவ்வளவு தண்ணி இல்ல. தமிழ்நாட்டுல தண்ணி சுத்தமா இருக்காது. இதுல நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்படி ஊத்துனா கம்மி தண்ணி தான் ஆகும். ட்ரை கைஸ். குழந்தைங்க எல்லாம் ப்ளீஸ் ட்ரை பண்ணிடாதீங்க, அம்மா கிட்ட இருந்து அடி வாங்குவீங்க. சரி, நம்ம இதோட இந்த பாத்ரூம் டூரை முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம். 1 minute. கப்புங்கா. இங்க தாய்லாந்துல வந்து எல்லா கடைகளுக்கும் முன்னாடி இப்படி ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது பெரிய ஹோட்டல் முன்னாடி, அதனால கொஞ்சம் பெருசா இருக்கு. சின்ன சின்ன கடைகளுக்கு முன்னாடியும் இது சிறுசா வச்சிருக்காங்க. வச்சுட்டு அந்த கடையில என்ன இருக்கோ ஜூஸு, அந்த கடையில விற்கிற ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு அப்படி முன்னாடி வச்சு பத்தி பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் வேலை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜூஸ்லாம் வைக்க மாட்டோம், கொக்கோ கோலா அப்படிலாம் வைக்கிறாங்க. எதுனாலும் ஒரு ஏதோ ஃபுட்டு வைக்கணும் அப்படின்னு வைக்கிறாங்க. அது நான் இங்கே வந்து அதிசயமாக பார்த்த ஒரு காரியம். ஹலோ, என்னடா டெய்லி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வீடியோ எடுக்கான்னு நினைக்காதீங்க. நாங்கள் நைட்டு ரூமுக்கு வந்து குளிச்ச ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பேண்டன் பன். பேண்டன்னா நம்ம இந்த அதுக்கு பேர்னா ரம்ப இலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட பன்னு. உள்ளே வந்து அதோட ஃபில்லிங் இருக்கும். ஸோ வந்து வெளியே பார்க்க பன் மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம்னா தெரியுதா, உள்ள பச்சை கலரில் ஒரு ஃபில்லிங் எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, தெரியுதா, பச்சை கலர் க்ரீம். ஓஹோ, அடிபல் டேஸ்ட், பயங்கர சாஃப்ட்டு, எக்ஸ்ட்ரீம் சாஃப்ட்டு. பிக்கும் போதே அதுக்கு கையில் இப்படி அவுந்து வருது, அவ்வளோ சாஃப்ட்டு. இந்த உள்ளே இருக்க க்ரீமும் இது எல்லாமே ஸ்வீட் இருக்கிற டிஷ் தான். ஆனால் வந்து இந்த ஒரு மாதிரி திகட்டு உள்ள ஸ்வீட், அந்த மாதிரி ஸ்வீட் கிடையாது. நம்ம ஒரு 3-4 ஐட்டம் சாப்பிடலாம். நம்ம ஊர்லன்னா இப்போ ஒரு லட்டு சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி திகட்டிடும். ஒரு 3-4 ஸ்வீட் ஒன்றா சாப்பிட முடியாது. இது அப்படி இல்லை, கொஞ்சம் மைல்டான ஸ்வீட் தான். அதனால வந்து 3-4 ஐட்டம்னாலும் சாப்பிட்றலாம். 4-5 ட்ரை பண்ணாலுமே நல்ல டேஸ்டாக இருக்குது. பயங்கர எக்ஸ்ட்ரீம் சாஃப்ட்டு. அந்த க்ரீமுமே இந்த பட்டர் க்ரீம் அந்த மாதிரி இல்லை, ஜாமு அந்த அந்த இது இல்லை, பட்டர் மாதிரி அந்த மாதிரி இல்லை. இது ஒரு மாதிரி ஒரு அந்த குவியான க்ரீம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஜிலுக்கு ஜிலுக்குன்னு அந்த மாதிரி நல்லா சாஃப்டான க்ரீம். பயங்கர டேஸ்ட். ஐயோ ஆஹா, வெரி டேஸ்டி. யார் தாய்லாந்து வந்தாலும் இந்த 7-Eleven போய் எல்லா திங்ஸும் வாங்கி ட்ரை பண்ணுங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய இந்த பேண்டனோட ஸ்மெல் வரும், அது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால் சூப்பர். ஒன்று அது, செகண்ட் வந்து இங்கே இருக்க தேங்காய், இது என்ன இளநீ. ஐயோ என்ன டேஸ்டியாக, வாழ்க்கையில் அப்படி இளநீ குடிச்சிருக்கோம். ட்ரிவாண்ட்ரத்தில் கூட அவ்வளோ நல்ல இளநீ இல்லை. நம்ம வீட்டில்
மரம் இருந்து அதுலேருந்துலாம் இளநீ எடுத்துக்கோ. எங்கள் வீட்டு இளநீ பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது கால் தூசிக்கு ஆகாது. இது பயங்கர டேஸ்ட்டு. இளநீனா பயங்கர டேஸ்ட்டு. அது இளநீ எல்லாமே ஐஸ் பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அப்போ உள்ள இளநீனை ஓப்பன் பண்ணி தரும்போது நல்ல ஜில்லுன்னு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. வாயை வச்சிங்கன்னா ஸ்ட்ரால முடிஞ்சுதான் எடுப்பீங்க. அது இன்னொன்று பெரிய பெரிய இளநீ. அது ஒவ்வொரு இளநீலையும் ஒரு 1 லிட்டர் இருக்குமா, இல்லை ½ லிட்டர், 1 லிட்டர் கிட்ட தண்ணி இருக்கும். நிறைய தண்ணி இருக்கும். நம்ம ஊரில் நான் ஈஸியாக 2 இளநீ குடிச்சிருவேன் இப்போ ரொம்ப தாகமாக இருந்தால். இங்கே ஒரு இளநியை ஒரு ஆளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவ்வளோ வாட்டர் இருக்கு உள்ள. தேங்காவும் நிறைய இருக்கும். ஆனால் அவங்க நம்ம ஊரில் மாதிரி வலிச்சு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி இந்த சீவுற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை வச்சு உள்ளே இப்படி சீவி விட்டுட்டு கையில் கொடுப்பாங்க. அதில் பாதி இது வரும், பாதி இது வராது. பின்ன ஸ்பூன் கொடுப்பாங்க. ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிடணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இளநீ வறுத்து வழுக்கையாக இருக்காது. நம்ம ஊர் வழுக்கையாக இருக்காது. ரொம்ப சாஃப்டான இதாக இருக்காது. அது கொஞ்சம் விட்டால் ஒரு மிக்ஸி இருந்தால் தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதுக்குன்னு எக்ஸ்ட்ரீம் திக் தேங்காய் இல்லை, பட் ஸ்டில் கொஞ்சம் ஹார்டானது தான். ஸ்பூன் வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சூப்பரான ஐட்டம்ஸ் அது ரெண்டும். இங்கே நிறைய ஐட்டம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது இருக்குது. ஒன்று இந்த 7-Eleven இருக்குது எல்லாமே. இந்த பேண்டன் வச்சுருக்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோட சாண்ட்விச் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மாதிரி சூடு பண்ணி தருவாங்க. சூடாக நமக்கு சாப்பிட்ற மாதிரி தருவாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாய்லாந்து வரணும்னா பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் 7-Eleven. 7-Elevenல இந்த சாண்ட்விச்சஸ் அது இதுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய காஸ்ட் ஒன்றும் இல்லை, ரொம்ப சீப் தான். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு மெயின் டிஷ் எங்களோட ஃபேவரெட். இப்போ எங்களோட ஃபேவரெட் டெய்லி கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம். சிக்கன் ரைஸ்னு ஒன்று இருக்குங்க. அது எப்படின்னா அந்த அவ்வளோ ரைஸும் அதுக்கு மேலே வந்து சும்மா அவிச்ச சிக்கன். அது ஒன்றுமே பெரிய காரம் மஞ்சள் பொடி மிளகா பொடி ஒன்றும் கிடையாது. சும்மா அவிச்ச மாதிரி சிக்கன். அது மேலே குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி மேலே இப்படி வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் இல்லை இனிமேல் வரப்போகிற வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது கூட ஒரு சூப் ஒரு கிணத்துல கொடுப்பாங்க. அந்த சூப் ஒன்றும் பெரிய காரமாக அப்படிலாம் இருக்காது. அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இங்கே அஜினோமோட்டோ போட்ட ஒரு சூப்பு தான். சும்மா வாட்டரியான சூப் தான். எல்லாமே அதில் கண்டென்ட் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த சிக்கன் ரைஸில் இந்த சூப்பை கொஞ்சம் ஊற்றி அந்த சிக்கனையும் சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா, இந்த ரசம் இந்த காலையிலேருந்து இப்படி லோலோன்னு அடைஞ்சிட்டு நைட்டு ரச சாதம் கிடைச்சா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? ரச சாதம் பொட்டேட்டோ ஃப்ரையோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அதில் கிடைக்கும். அது ஒரு மாதிரி ஃபில்லிங்காக அப்பாடா அப்படின்னு. அது கூட ஒரு சாஸும் இருக்கும். ஒரு சாஸ் ஜிஞ்சர் வச்சு ஒரு சின்ன சாஸ் தருவாங்க. அந்த ரைஸ்லயும் ஜிஞ்சர் போட்டு தான் அதை எப்படியோ குக் பண்ணிருப்பாங்க. ஒரு ஜிஞ்சர் மனம் அதுல வரும். ஜிஞ்சர் அண்ட் அஜினோமோட்டோ தான். அந்த ஜிஞ்சரோட ஒரு மனம் வரும். அது ஒரு மாதிரி நல்ல ஒரு சூதிங்கா ரிலாக்ஸிங்கா அந்த ரச சாதம் சாப்பிடும் போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் தெரியுமா? ரொம்ப டயர்டான டேக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இது. இந்த வீட்டு சாப்பாடை மிஸ் பண்றோம், ஐயோ இவ்வளோ நாள் வெளியே இருக்குமே அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த ஃபுட்டு இஸ் ஸோ குட். கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். சூப்பர் ஐட்டம் அது. ஆனால் என்னோட சாய்ஸ் வந்து ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ். ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ். அது ஏன்னா சுகர் வெடிச்சிட்டு போயிடும். இந்த ரைஸ் எப்படின்னா உப்பு ஜீனி 2 போட்டு குக் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து தேவைக்கு அந்த உப்பும் இருக்கும், ஆனால் இனிப்பாகவும் இருக்கும். அதுக்கு மேலே கோகோனட் மில்க்கு சரியான இது கொலஸ்ட்ரால் ஐட்டம். அதுக்கு மேலே நல்ல ஃப்ரெஷ் மேங்கோ கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ரெண்டும், அதாவது மேங்கோவும் இந்த ஸ்டிக்கி ரைஸ் இந்த கோகோனட் மில்கோட சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி இந்த ரைஸுக்கு ஒரு சின்ன உப்பு இருக்கும், ஸ்வீட்னஸும் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது ஐயோ எக்ஸ்ப்ளோஷன் இன் மவுத். ஆனால் ஒரு போர்ஷன் வாங்கினா ஒரு ஆளுக்கு பத்தாது, கம்மியா தான் இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். இங்க இருக்க ஸ்வீட் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட் கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஸ்வீட். இப்போ ஒரு மைசூர் பாக்குனா ஒண்ணுதான் சாப்பிட முடியும், இல்ல 2. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அந்த ஸ்வீட் டூத்தா இருந்தாலும் 2. அதுக்கு மேல நமக்கு ஒரு திகட்டும் இல்ல. இங்க வந்து அந்த திகட்டு கொஞ்சம் கம்மி. ஏன்னா எல்லாமே லைட்லி ஸ்வீட்டட் தான். ஆயிலியும் கிடையாது. அதனால வந்து அந்த ஸ்வீட்டா இருக்கிறதுனாலுமே அது நல்லா சாப்பிடலாம். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அன்ஈஸியா ஐயோ அப்பா போதும் அந்த ஸ்வீட்டை எப்பா எதாவது காரமாக சாப்பிடணும் அப்படி தோணும்ல, அந்த மாதிரி இது இல்லை. அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டாலுமே இன்னும் கொஞ்சம் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அந்த ஓவர் ஸ்வீட் ஓவர் ஃபேட் அந்த இது இல்லை. நல்ல மைல்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு தோன்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நல்ல டேஸ்ட். எல்லாமே கோகோனட் ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நேச்சுரல் கோகோனட் ஐஸ்கிரீம் இருக்குது. அதில் இந்த ஸ்டிக்கி ரைஸ் அது இதுன்னு இந்த டாப்பிங்ஸ் கொடுத்துருவாங்க, அது சூப்பராக இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு நொங்கு இருக்குல்ல, நொங்கு அது அந்த தண்ணியில் அது சூப்பர். அப்புறம் லொங்கன் ஜூஸ்ன்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்த லொங்கன் ஒரு ஃப்ரூட் இருக்குது தெரியுமா, அது நம்ம அந்த லொங்கன் வச்சு ட்ரிங்க் இருக்குது. அந்த லொங்கன் பீசஸ் ஃபுல்லாக கிடைக்கும். அது போக அதில் கீழே வாட்டரியாக இருக்கும். அது நொங்கு பேண்டன் லீஃப் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு சிமிலர் ஒரு ஸ்மெல் ஒரே மாதிரி வரும். ஸோ அந்த ஒரு ஸ்மெல்லோட சேர்ந்தது தான். அந்த நொங்குலாம் ரொம்ப பிடிச்சா, அந்த பேண்டன் லீஃப் ஸ்மெல் பிடிச்சதுன்னா
இங்கே இருக்க முக்கால்வாசி ஐட்டம் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஃபாரின் கண்ட்ரி, ஐயோ சாப்பாடு என்னடா செய்வோம், சாப்பாடே கிடைக்காதே, வேற மாதிரி சாப்பாடு, அந்த மாதிரி இந்தியன் ஃபுட் தான் வேணும் அப்படிலாம் இல்லை. இங்கே இருக்க ஃபுட்டை நம்ம அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஃபுட். ஆனால் இங்கே இது வந்து வயிற்றை ஒரு மாதிரி கூல் பண்ணுறது, வயிற்றுக்கு வந்து அது இது கிடையாது, காம் கிடையாது. ஆமாம், எல்லா ஃபுட்டுமே வந்து மைல்டு தான். இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஆகும்போது வெளியே ரொம்ப சாப்பிடும்போது நமக்கு ஒரு அனீசினஸ் வரும் தெரியுமா, வீட்டில் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் தோணல. அப்படிலாம் இல்லை, எல்லா ஃபுட்டுமே வந்து ரொம்ப மைல்டு, ரொம்ப நல்லா. அந்த மாதிரி எல்லா ஃபுட்டுமே கைண்ட் ஆஃப் சூப் பேஸ்டாக இருக்குது. சூப் பேஸ்ட்னா அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு கஞ்சி தண்ணி அந்த மாதிரி இல்லாமல் நல்ல வாட்டர் பேஸ்ட் சூப்பாக இருக்குது, கிளியர் சூப்பாக இருக்குது. ஸோ அது வந்து அதை நம்ம என்ன சாப்பிட்டுட்டாலும் அந்த சூப் ஒன்று குடிக்கும்போது வந்து அப்படியே அது எப்படியோ சொன்னது இந்த வாஷ் அவுட் ஆகிற மாதிரி அது ஒரு ஃபீல் குட். ஒரு ரசம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அந்த ரசம் மாதிரி தான் அந்த அதே தான் ரசம் அண்ட் திஸ் சூப். இது கொஞ்சம் சம்வாட் சிமிலர். அது நல்லா இருக்குது, அது குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சம்வாட் எல்லாமே லைக் மைல்டான ஃபுட்டு, எதுவுமே ரொம்ப ஆயிலி ஓவர் ஃப்ரைடு அந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல ஃபுட்டு, வெரி குட். நீங்கள் எல்லாருமே வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். நாங்கள் எடுத்து சாப்பிட்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது வந்து பேக் பீன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்னெல்லாம் சாப்பிட்ற சொல்லுவீங்களா? நான் வந்து பேன் கேக்கு, வாஃபிள்ஸு, சீஸ் ஆம்லேட், பேக்கன் அண்ட் சீஸ் ஆம்லேட், பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், க்ரோசான், குஸ்குஸ் வச்ச ஒரு சாலடு, அப்புறம் ஹமஸ், ஆலிவ்ஸ். நான் வந்து வெஜிடபிள் சாலட் எடுத்திருக்கேன், வாஃபிள்ஸ் எடுத்திருக்கேன், வாஃபிள்ஸ் வித் ஹனி. இது பேன் கேக்கு. இது என்ன தெரியுமா, நம்ம ஊர் அவல் உப்புமா, போஹா, அதுவும் எடுத்திருக்கேன். பைனாப்பிள் ஜூஸ். இனி நேரம் இருந்தால் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா 8 மணிக்கு நாங்கள் வெளியே கிளம்புவோம். இன்றைக்கி சஃபாரி பார்க் போகிறோம். சஃபாரி பார்க்கில் போய் நான் வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன். பேங்காக்கில் பெரிய பெரிய பில்டிங்ஸு. பிள்ளைங்க சொன்னாங்க, அம்மா அங்கே போனால் ஒவ்வொரு வீடியோவும் நல்லா க்ளீனாக அழகாக எடுத்து போடுங்கம்மா அப்படின்னு. அங்கே காரில் ஏறின உடனே பயங்கரமான தூக்கம், நல்ல டயர்டு. நாங்கள் 3 பேருமே தூங்கிடுவோம். யாராவது ஒருத்தர் சேஃப்டி பர்பஸ்க்காக முழிச்சிட்ருக்கணும்னு முழிச்சிட்ருப்போம், மற்றவங்க தூங்கிடுவோம். பின்ன பயங்கர மழையும் கூட. இதுதான் சஃபாரி பார்க் என்ட்ரன்ஸ். சஃபாரி பார்க்கில் உள்ளே நுழைஞ்ச உடனே நிறைய பேர்ட்ஸ். இந்த மரத்தில் ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான். நம்ம வேடந்தாங்கல் குந்தங்குளம்லாம் இருக்குல்ல, அது மாதிரி. கீழே பாருங்க, என் பக்கத்தில் ஒன்று ரோட்டில் நிறைய ஜிராஃப் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணணும்னா நம்ம ஊர் ரூபா 450 ரூபா கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு. அந்த கொம்பு என்ன தெரியுமா பஞ்சுமா, அதனோட முடியாகும். ஆமாம், முடி கட்டி ஆகுறது தான் அந்த கொம்பா மாறுறது. கொஞ்சம் வரா பூச்சாண்டி. நம்ம ஊர்ல பஞ்சவர்ண கிளின்னு சொல்லுவாங்கல்ல, அது இஷ்டம் போல இருக்கு, நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இது வந்து போனி, நம்ம குதிரையிலேயே குட்டி இருக்குல்ல, அது பாருங்க சீவி விடுறாங்க அழகா. இதுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் இங்கே வச்சிருக்காங்க. 100 பாத்து. நம்ம இது 100 பாத்துனா 250 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி இதுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம எங்க போறோம்? ஒராங்குட்டான் ஷோ. இது என்னன்னு தெரியல, இதுக்கு பேரு நான் பார்த்துட்டு காமிக்கிறேன். என்கிட்ட வருது பாருங்க, அங்கே பாருங்க. இந்த சஃபாரி பார்க்கில் ரொம்ப தூரம் நடக்கணும். நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இந்த ஒராங்குட்டான் ஷோ பார்க்கும்போது எனக்கு தூக்கம் ஒரு மாதிரி படபடன்னு வந்துருச்சு. 2-3 ட்ரிப்பு நான் வீடியோ எடுக்கும்போது ஃபோனை கீழே போட்டுட்டேன், அந்த அளவுக்கு தூக்கம். ஒரு மங்கி கார்ல இருந்து ஆடுது. மங்கீஸ்லாம் என்ன சொன்னாலும் கேட்குது. இது வந்து வீடியோல நல்லா தெரியுமான்னு தெரியல, எனக்கு முன்னாடி இடம் கிடைக்கல, ரொம்ப பின்னாடி தான் நான் இருக்கிறேன். ஆனாலும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து பார்க்குறேன். வந்ததுன்னா உங்களை கீழே பாக்ஸிங் நடக்குது. அதே சமயம் மேலே பாருங்க சேர் கேர்ள்ஸ் இருக்காங்க. அது சொன்ன பேச்சு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அது நேரில் பார்க்க ரொம்ப ஜாலியாக இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு அது கரெக்டாக தெரியுதான்றது தெரியல. இதுக்கு பேர் வந்து கப்பிபாரா. வித்தியாசமாக இருக்குது, நம்ம இந்த அனிமலை நான் பார்த்ததில்ல. வரிசையாக வந்து நிற்கிது.
ஷோக்கு வந்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு எலிஃபென்ட் ஷோ. எங்களுக்கு முன்னாடி சீட் கிடச்சிது, அதனால் எனக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சது. வராங்க பாருங்க அண்ணன்மாரு. இது முடிஞ்சது, இவங்க ஷோ முடிஞ்சு உள்ள போயிட்டாங்க. இனி அடுத்தவங்க வருவாங்க. அடுத்தவங்க வந்துட்டாங்க. இன்னும் அடுத்து யானை படம் வரைய போகுதுன்னு நினைக்கிறேன். தோழா படத்துல கார்த்திக் படம் வரைஞ்சிட்டு 2 லட்சம் ரூபாய் கேட்பான்ல, அது மாதிரி இருக்கு. ஆமா, புல்லு வரைக்கிறாங்களாமா. ஆமா, எவ்வளவு அழகா வரைக்கிறது தெரியுமா? பூ மாதிரி வரைக்கிறதுக்கு இப்படி தொட்டு தொட்டு அழகா இருக்குது ப்ரஷ். மனுஷன் வரைஞ்சா கூட என்னையெல்லாம் வரைய விட்டா இவ்வளவு கூட அழகா வரைய மாட்டேன். அவ்வளோ அழகா இருக்கு. இது ஃபுல்லா அவங்க வரைகிறது தான். எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மனுஷங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க ப்ரஷ் மட்டும்தான் வச்சு கொடுக்குறாங்க. ஏனத்துக்கு தானே? அதே தான், தோழா படத்துல கார்த்திக் வரைஞ்சது தான். 1000 பாத்துக்கு ஏனை விடுறாங்க. இது 1000 பாத்துக்கு நம்ம ஊர் 2500 ரூபாய். இப்போ ஏன் அடிக்க போகுது? அதில் கரெக்ட் பாயிண்ட்ல அடிச்சா அந்த பொண்ணு கீழே விழுந்துருவா. கண்டிப்பாக குலுங்கி குலுங்கி டான்ஸ் ஆடுது பாரு. போய் அதை தட்டிடுவான்னு நினைக்கிறேன் அவனே. முடிஞ்சது போ. So cute. அடுத்து ஃபுட்பால் மேட்ச். யானை அங்கேருந்து வரும்போதே ரொம்ப அழகு. தலையை ஆட்டிட்டு அவ்வளோ அழகாக வருது. பால் நம்ம மேலே வராமல் இருந்தால் சரிதான். பின்னாடி காலை வச்சு தள்ளி விட்டுருக்கு.
ஆடிட்டு ஜாலியாக இருக்கான். அடுத்து வர ஹீரோ பின்னாடி கால் வச்சு தான் இவர் எத்துவார். எனக்கு இது என்ன ஜிஜிபி அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான், முடிஞ்சது. முன்னாடி உட்காந்துருக்க 5 ரோக்கு தண்ணி தெரிக்கும்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு. வார்னிங், ஃபர்ஸ்ட் 5 ஃப்ரண்ட் ரோஸ் மே கெட் வெட் அப்படின்னு போட்டிருக்கு. நாங்கள் அதை கவனிக்காமல் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு உள்ள 5 ரோவுக்கும் முன்னாடி தண்ணி வச்சுருக்காங்க. அது அடிக்கும்னு நினைக்கிறேன் யானை. சரி, நம்ம ஊர்லெலாம் யானையில் தண்ணி அடித்தா நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. யானை தீர்த்தம்னு சொல்லுவாங்க. நம்ம யானை கிட்ட கொடுத்து அடிக்க சொல்லுவாங்க. இது நமக்கு அதுவாக கிடைக்கிது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக போயிடும்னு ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் ஓகே. எடை தண்ணி அடிச்சிடாதீங்கடா. எடா குட்டி பையன் கம்மியாக தான் அடிக்குது. போதும் மேலே பூரா போதுண்டா போ. ஏடா ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகுது, போதும். ஐயோ போதுண்டா கண்ணா, போங்க. அழகு கலரு நல்ல ஒரு இந்த மேங்கோ எல்லோவும் ஒரு நல்ல மயில் கழுத்து ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்ம ஊர் அன்னமாரு. ஆனால் கூட இதுவும் பிளெயின் க்ரீன் இல்லை, க்ரீன் நிறைய இருக்குது. ஆனால் கலர் அது கூட கலரும் சேர்ந்து இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கொக்காட்டு. இது ஒரு அழகான பேர்டு. உடம்புலாம் கருப்பாக இருக்குது, முகம் மாத்திரம் மயில் மாதிரி அழகாக இருக்குது. காமிக்கிறேன், ஃபோனை பிடிங்கிட்டு போகாமல் இருந்தால் சரிதான். கசோவரி. ஹலோ கசோவரி, ஒன்று எந்திப்பீங்களா? நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். இதான் அடுத்தது. ஆமாம் ஆமாம், இதுக்குள்ளே சீட்டா இருக்குது. இது வந்து தொங்குற பாலம். இதுக்கு இந்த ரிவருக்கு நடுவில் போட்டிருக்காங்க. இதில் இவங்க 2 பேரும் ஆடிட்டு வராங்க. நாங்கள் இந்த சஃபாரி பார்க்கில் வந்து கார்லேயே இருந்து லயன், டைகர் அதெல்லாம் பார்த்தோம். ஒன்று ஷோ, ஒராங்குட்டன் ஷோ, டால்ஃபின் ஷோ, அப்புறம் எலஃபென்ட் ஷோ அப்படிலாம் பார்த்துட்டு டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும், ஒவ்வொரு ஷோவும் ரொம்ப தூரம் நடக்கணும். அப்படி நடந்து டயர்டாக நான் உட்காந்துட்டேன். பசங்க 2 பேரும் அந்த பிரிட்ஜில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. நான் ஒரு மரத்து நிழலில் உட்காந்துருக்கேன். ஆனால் நல்ல காற்று வருது, அது வரைக்கும் சந்தோஷம். இங்கேயும் நம்ம ஊர் மாதிரி தான் நிறைய என்ன சொல்கிறது, நம்ம வரும்போது நம்ம கையில் பாட்டில் ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்து தண்ணியெலாம் வாங்கிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே 30 பாத்துக்கு தண்ணி விற்கிறாங்க. அது நம்ம வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. 30 பாத்துன்னும் போது நம்ம ஊர் ரூபாய்க்கு 75 ரூபா ஆயிரும். வெளியில் தண்ணி 10 பாத் தான். 10 பாத்துனா 25 ரூபா. கொள்ளை தான் எல்லாம். உள்ள ஃபுட்டில் இருந்து எல்லாமே இங்கே இருக்குது. இனி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். 12:30 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு ஃப்ரீ சாப்பாடு உண்டு. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் டிக்கெட்டு. அதுக்காக வெயிட். மீண்டும் சந்திக்கும் வரை